பேசிக் ஃபண்டமெண்டல் நேச்சர் என்ன ஒரு நார்சிஸ்டிக் பர்சன்? ஒரு நார்சிஸ்டிக் பர்சன் இருக்காங்கன்னா அவங்களுடைய பேசிக் கேரக்டர் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல். they always want to control others. தங்களுடைய உறவுல இருக்கவங்களா இருக்கட்டும், தங்களுடைய ஸ்பவுஸ், தங்களுடைய சில்ட்ரன், தங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க, இவங்க எல்லாருமே இவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஜென்ரலா பார்க்கும்போது இந்த நார்சிஸ்டிக் பர்சனையும் நார்மல் பர்சனையும் ஈஸியா வந்து நார்மலைஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. ஒரு ஒர்க்ல இருந்தா அப்படிதான் இருக்கணும், ஒரு வீட்ல ஒரு லீடரா இருந்தா கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். கேக்க வந்த லைக் அப்போ கண்ட்ரோல் பண்றது தப்பா? லைக் சர்டன் லெவல் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கலாம்ல. இதுதான் ஒரு மிஸ்கன்செப்ஷன். எல்லாருமே வந்து அது கண்ட்ரோல் நல்லது தானே அப்படின்னு நினைச்சிருவாங்க, அப்படின்னு பேசிடுவாங்க. இதுதான் அந்த நார்சிஸ்டிக் பர்சனோட ஒரு விக்டரி. நார்மலா இருக்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க சில்ட்ரனை, அவங்களுடைய சன்னையோ அவங்க டாட்டரையோ உன் நல்லதுக்காக தான் நான் சொல்றேன், இது டிசிப்ளின்காக தான் நான் வந்து கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற அவங்க பார்ட்னரா இருக்கலாம், எய்தர் ஒரு கை ஒரு கேர்ள் மேல, இல்ல கேர்ள் அந்த கேர்ள் ஒரு நார்சிஸ்டிக்கா இருக்காங்கன்னா அவங்க கை மேல உன் நல்லதுக்காக தான் நான் சொல்றேன், நம்ம ரிலேஷன்ஷிப்காக தான் உன்னை நான் பண்ண சொல்றேன், இப்படி இருக்க சொல்றேன், நான் ஒன்னும் உன்னை கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு லேட்டர் எங்க போய் முடியும் அப்படின்னா கம்ப்ளீட்டா இவங்க பண்ற எல்லாமே, இந்த பர்சன் பண்ற எல்லாமே இவங்க சொல்லியாதான் இருக்கணும் இருக்கிற மாதிரி. இந்த விக்டிம் யாரு பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டியே போயிடும். ஓப்பனாவே சொல்லுவாங்க, இங்க உன் இஷ்டம் கிடையாது, இங்க எல்லாம் ஏன் இஷ்டம். தே டெலிபரேட்லி சே தட். வைஃப் கிட்ட, குழந்தைங்க கிட்ட, அவங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க கிட்ட, இங்க எல்லாம் உன் இஷ்டப்படி நடக்காது, இங்க நான் இருக்கிறதுக்கும் ஏன் இஷ்டம் தான், எனக்கு கீழே தான் நீ இருக்கிற அப்படின்னு டாமினேட் பண்ணுவாங்க.